ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் க்ரொக்கடைல்ஸ்க்கும் அலிகேட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தெரிலனா வாங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜூக்கெல்லாம் போவோம், ஒரு கேஜில் க்ரொக்கடைல்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு கேஜில் அலிகேட்டர்னு போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தா ரெண்டுக்குள்ளேயும் ஒரே அனிமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரொக்கடைலுங்கிறது ஏஷியா, ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, மலாயா, இந்தோனேஷியா, நார்த் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளால் அது பார்க்க முடியும். க்ரொக்கடைல் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், சால்ட் வாட்டர்லேயும் இருக்கும். எங்கே வேணாலும் அது வாழக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவான அனிமல். இப்போ நம்மலாம் அது பக்கத்தில் போனோன்னா கண்டிப்பாக மர்கையா தான். இதோட பல் இருக்கு இல்லையா, அது நம்மளை மாதிரி ஈக்குவலாக இருக்காது, ரொம்ப அன்ஈக்குவலாக இருக்கும். ஒரு பல் மேலே இருக்கும், ஒரு பல் கீழே இருக்கும். அப்படியே பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அதோட உடம்பு வந்து 8 மீட்டர்ஸ் லாங் இருக்கும். அதோட கலர் வந்து ஆலிவ் க்ரீனு, அதில் ஒரு பிளாக் ஸ்பாட்ஸு அந்த மாதிரி கலர்ஸில் தான் மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். இதோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப நீளமாக ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும், வி ஷேப்பில் இருக்கும். ஏன்னா அதோட ப்ரேவை வந்து அது ஈஸியாக கேட்ச் பண்ணுறதுக்காக வி மாதிரி இருக்கும். அலிகேட்டருங்கிறது மோஸ்ட்டாக நார்த் அமெரிக்கா, சைனா இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் வாழும். சால்ட் வாட்டர் மேபி அது வாழாதானா அதில். இது வந்து ரொம்ப லெஸ் அக்ரெசிவ். நம்ம பக்கத்தில் போனோன்னாலாம் ஒன்றும் பண்ணாது. நம்ம அது ரொம்ப சீன்ற மாதிரி ஏதாச்சும் ரொம்ப அதை டென்ஷன் பண்ணோன்னா தான் அது அட்டாக் பண்ணும். அதுவும் நம்ம சாகிற அளவுக்குலாம் அட்டாக் பண்ணாது. இதோட பல் வந்து அதாச்சும் ஓரளவுக்கு அன்ஈக்குவல். இது வந்து வெரி அன்ஈக்குவல். ஒரு பல் எங்கே இருக்குது, இன்னொரு பல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு உசிரே போயிடும். இது வந்து க்ரொக்கடைலை விட ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 மீட்டர்ஸ் தான் லாங்கு. இதோட கலர் வந்து ஒரு ஸ்டீல் கிரேன்னு சொல்லுவாங்களே, இப்போ ஸ்டீலோட கிரே கலரில் இருக்கும். இதோட வாய் வந்து நல்லா ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் நல்லா ப்ராடாக திக்காக இருக்கும். அதோட வாய் வந்து யூ ஷேப்பில் இருக்கும்.